7 மணிக்கு நான் வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 7:30 ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 1/2 மணி நேரம் வந்து சூப்பராக வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னைக்கு டே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ போய் நான் வந்து சமைச்சிட்டு பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸோ கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. குக்கிங்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மார்னிங் ஒர்க் அவுட் முடிச்சதுமே நான் சியா சீட் போட்டு ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறேன் எம்டி ஸ்டமக்கில். நம்ம பார்த்தீங்கன்னா ஷாப் வந்தாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 9:15 ஆச்சு. அப்படியே பாப்பாவும் ஸ்கூலில் விட்டுட்டு நானும் வந்து கடைக்கு போயிட்டேன். ஸோ நான் மார்னிங் வந்து ஒரே ஒரு முட்டை மட்டும் சாப்பிட்டு வந்திருக்கேன். சார் வெறும் எம்டி ஸ்டமக்கில் போகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பாயில்ட் எக் மட்டும் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் தான் போயிட்டு நான் சாப்பிடணும். அதாவது லஞ்சாகவே சாப்பிட்ருவோம். டேரெக்டாக அது லஞ்ச் மாதிரி அப்படியே வச்சுக்கலாம். லஞ்சாகவே சாப்பிட்ருவேன். அப்புறம் ஈவினிங் அதே நேற்று மாதிரியே தான் கணக்கு வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 7 நினைக்கிறேன். 7ஆ 6ஆன்னு தெரியல. டே 7 தான். ஸோ இன்னைக்கு டே 7 வந்து இப்படிதான் ஆரம்பிச்சிருக்கு. நாளைக்கு டே 8 முடிஞ்சு நம்மளுக்கு டே 9 வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். வெயிட் எவ்வளோ கம்மியாக இருக்குது என்னன்றதை பற்றி. ஸோ எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். உங்களுக்கு டே 9ல் வந்து நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். இவங்க தான் என்னோட சின்ன பிள்ளை. நீங்கள் என்னோட வீடியோஸ் ப்ரீவியஸ் டாக்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க தான் வந்ததும் வந்து இளநீ தான் கேட்பாங்க. கடைக்கு வந்த உடனே வந்து இளநீ வாங்கி கொடுங்க, இளநீ வாங்கி கொடுங்க. தினமும் ஒரு இளநீ உங்களுக்கு. சரத்தா ஹாய் போல்கள். ஹாய். ஸோ வீட்டில் வந்து மோஸ்ட்லி உருது பேசுறதுனால வந்து அவங்களுக்கு வந்து உருது தான் வந்து பழக்கமாக தெரியும். சரத்தாக்கி ஆனா அவங்க அக்கா வந்து இளநீ குடிக்க மாட்டா. இவன் வந்து இளநீ குடிப்பா. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே இதுதான். 2 முட்டை, அப்புறம் கேரட் தோசை, பச்சைப்பயிர் குழம்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர். ஸோ இதான் இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டு. ஹாய். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 12:30 ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து கடைக்கு வந்துட்டேன். நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? மார்னிங் நீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தண்ணி வந்து முடிஞ்ச அளவுக்கு குடிங்க. நான் இந்த பாட்டில் வந்து ஃபுல்லாக இந்த பாட்டில் வந்து ஃபுல்லாக வந்து நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன் ஒரு 1 டேக்குள்ள. இது வந்து அரௌண்டு ஒரு 2 லிட்டர்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு தான் இருக்கும் இது. ஸோ இதே என்னால் குடிக்க முடியறது இல்லை, டைம் இல்லை. நல்லா வீட்டில் இருக்கும்போது நல்லாவே வந்து நான் தண்ணி குடிச்சிட்டு இருப்பேன். ஸோ இப்போ வந்து என்னால் வந்து தண்ணி வந்து அவ்வளோவா எடுத்துக்க முடியல, கடையில் இருக்கிறதுனால, ஒர்க்கில் இருக்கிறதுனால. ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட பாடியை வந்து ஹைட்ரேஷனாக வச்சுக்கோங்க. வெயிட் லாஸில் வந்து வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நான் சாப்பிட்றதே எனக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம நிறைய சாப்பிடுமோ அப்படின்ற மாதிரி தோணுது, ஃபீல் இருக்குது. ஸோ நீங்கள் நான் ஓகேவா, நான் சாப்பிட்டது ஓகேவான்னு உங்களுக்கு தெரிஞ்சா ஏதாவது சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை இதை நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் நான் கண்டிப்பாக அதை நான் மாற்றிப்பேன். உங்களோட ஒப்பீனியன் நான் ஏற்றுக்கிறேன். ஸோ நீங்கள் எனக்கு அந்த டவுட் இருக்குது, அது கொஞ்சம் முடிஞ்சா உங்களுக்கு தெளிவு பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். நம்ம லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுமே அது ரெண்டுமே அதுதான். அவ்வளோதான். இப்போ வந்து ஈவினிங் வந்து கொஞ்ச நேரம் வாக்கிங் பண்ணுவோம். வாக்கிங் பண்ணிட்டு நான் ஈவினிங் ரொம்ப ரொம்ப லைட்டாக எடுத்துக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கட் ஃப்ரூட்ஸோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ மணி இருந்துச்சுன்னா பப்பாளி அந்த மாதிரி வாங்கிட்டு போய் அதை சாப்பிட்டுருவேன். இல்லைன்ற பட்சத்துக்கு சரி ஆல்டர்னேட்டிவாக யோசிக்கணும். ஸோ எதுனாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 4:45 வந்து நான் வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 5:10 ஆகுது. ஸோ இது வரைக்கும் நான் நடந்துட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோக்காக எடுத்திருக்கேன், நடக்காமல் நின்றுருக்கேன். ஸோ ஒரு 5 வரைக்கும் நம்ம நடந்தோம்னா இன்னைக்கான வாக்கிங் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு 3/4 மணி நேரம் நடந்திருப்போம். ஸோ அவ்வளோதான். இன்னைக்கான நம்ம ஒர்க் அவுட்டும் பண்ணிட்டோம், வாக்கிங்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் சூப்பராகவே. ஸோ நான் நைட்டு டின்னர் வந்து நான் எப்படி எடுத்துப்பேன்னு தெரில. ஸோ இது வரைக்கும் பசிக்கலை. ஸோ நான் ரொம்ப வெறியாக இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இந்த டைம் கண்டிப்பாக எப்படியாவது நம்ம கம்மி பண்ணியே ஆகும் அப்படின்ற ஒரு இதில் இருக்கேன். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ட்ரிப் போகிறோம். ஸோ அதுக்குள்ளே ஒரு 2 கிலோவாவது நான் கம்மி பண்ணி ஆகணும். அதுக்காகவே நான் வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறேன். ஸோ நான் உங்களுக்கு டின்னர் என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நைட் டின்னருக்கு வந்து ஒரே ஒரு பாயில்டு எக் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதான் நைட் டின்னர், இதோட ஃபினிஷ் பண்ணிடுவேன்.